உங்களுக்கு சூரியனோட கர்ம பதிவு இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மருத்துவம் சார்ந்த துறைக்குள்ளே நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் போயிடலாம். இப்போ மருத்துவத்தில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கைனகாலஜி இருக்குது, டென்டிஸ்ட் இருக்குது, ஓகேங்களா, ஏகப்பட்ட துறைகள் இருக்குது, பீடியாட்ரிஷியன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உட்பிரிவுகள் போகும். இப்போ கைனகாலஜினா அதுக்கு சந்திரனோட கர்மா, பீடியாட்ரிஷியன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட கர்மா, சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சந்திரனோட கர்மா. ஸோ இந்த மாதிரி உட்பிரிவுகள் போகும். பிரதானமாக அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி, மீன ராசி மீன லக்னம், லக்னத்தோட 6ஆம் பாவத்தோட இல்லை 10ஆம் பாவத்தோட கேது சம்மந்தப்படக்கூடிய நபர்கள், 12ஆம் பாவம் சம்மந்தப்படுது அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறைக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி கொடுப்பனை அப்படின்றது இருக்குது அப்படின்றது இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த துறை சார்ந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே போதும். அவங்க எதுவும் போய் கிளாஸ் சேரணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது சார்ந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது, அது சார்ந்த நபர்கள்ட்ட பேசுறது, அதை பண்ணாலே போதும். குழந்தைங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே வந்துடும். அண்ட் இன்னொன்று, இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை உலகத்தில் எத்தனை லட்சம் மருத்துவர்கள் இருக்காங்க, அத்தனை லட்சம் மருத்துவர்களோட ஜாதகத்திலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு ஜாதகத்தில் கூட மிஸ் ஆகாது.